அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொன்னா, உங்களுக்கு கோபக்காரர் இருந்தால் உங்களுக்கே தெரியாம கோபம் தானா கம்மியாகும். சில பேர் உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியாம அந்த துவேஷம் அவங்க மேல போயிடும். சில கஷ்டங்கள்லாம் வந்து அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிலது வந்து பிவானேஷன், முதல்ல வந்து ஏதோ நடக்க போகுதுங்கிறது ஸ்லோவா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும், உங்களுக்கே புரியும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரியா யோகா, இதை பத்தி ஒரு பேசுறதுக்கே எனக்கு வந்து நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இதனால வந்து என்னுடைய புகழ், இதனால ஏதாவது வந்து ஜனங்களை போய் சேருதுன்னு சொன்னால நான் செஞ்ச இந்த ஜென்மத்தில் வந்து பெரிய மிகப்பெரிய நான் புண்ணியான்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்களும் வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவன் கொடுத்துருக்கான். இதை வந்து நீங்க இப்போ ஆடியோ புக்கு நீங்க வந்திருக்கு, நீங்க அதில் கேட்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய மகா யோகிகள் அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் வந்து திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆக அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் வந்து அந்த கடவுளை அடையிறீங்க. நீங்கள் யார் அப்படின்னு உணர்வீங்க.